ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் முட்டை மிளகு வறுவலுங்க. இது வந்து நல்ல காரசாரமான மிளகு வறுவல். அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி மிளகு வறுவல் வந்து காரசாரமான மிளகு வறுவல் செஞ்சு கொடுக்கலாங்க. இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம்னு எல்லாத்தோடும் சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் சோத்துக்கு தான் நாங்கள் வந்து இது செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு தேவையான முட்டையை வந்து மொத்தம் 7 முட்டை அவிச்சு அப்படியே கட் பண்ணி இந்த மஞ்சக்கரு வந்து அந்த வெள்ளைக்கருவிலேருந்து கலண்டு வந்துடாமல் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து மசாலா வந்து என்ன போடுவோம் ரெடி பண்ணுவோங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இது நல்லா கடாய் சூடான உடனே நம்ம வந்து இதுக்கு அந்த முட்டையை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். இது மொத்தம் நான் வந்து 3 கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேங்க. இதை ஊற்றிட்டு இது வந்து ஆயில் சூடான உடனே இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு கலந்துடணும். உப்பு கலக்கணும். ஏன்னா உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து இந்த முட்டையை வந்து இந்த எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அனலை வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். அனலை சிம்மில் வச்சுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து அனல் ஓவராக இருந்துச்சுன்னா மஞ்சத்தூள் கரிஞ்சு போயிடும். அதனால வந்து நம்ம அனலை சிம்மில் வச்சுட்டு இந்த உப்பையும் மஞ்சத்தூள் எண்ணெய் 3யும் நல்லா கலந்து வறுத்து சூடு பண்ணிப்போம். சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்த உடனே எண்ணெயில் வந்து இந்த மஞ்சத்தூள்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை 2 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கத இதில் வந்து எடுத்து வைக்கணுங்க. அப்படி அந்த மஞ்சள் கரு வந்து உடஞ்சி போயிடாமல் அந்த வெள்ளைக்கருவை விட்டு பிரிஞ்சு வந்துடாமல் வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நம்ம இதை வந்து திருப்பி போட்டு அப்படியே திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா அந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே கலண்டு வந்துருச்சுன்னா அப்படியே மாவாக போயிடும். அதுக்காக நம்ம ரொம்ப கவனமாக இதை வறுத்து எடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் பண்ண தப்பு என்னென்னா ஒன்றும் தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் மஞ்சத்தூளும் உப்பு போட்டு எடுத்து இது வந்து வறுத்து எடுத்துருக்கணும். இல்லாத வந்து கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சுருக்கணுங்க. ஆனால் நான் வச்சு இந்த கடாய் போதும்னு நினச்சி இதை வச்சுட்டேன். ஆனால் எனக்கு வந்து அது இந்த முட்டையை வந்து திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்க முடியலை. நான் ஃபுல்லாக என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் ஒரு அனுபவம் தானே. இனிமேல் அடுத்த தடவை செய்யலை. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு 3 முட்டை 4 முட்டை தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து இந்த கடாய் போதும். ஆனால் இப்போ 7 முட்டை போட்டிருக்கேனா, இது வந்து போதும்னு நினச்சி வச்சேன். ஆனால் பத்தலை. இது பாருங்கள், முட்டையை வந்து திருப்பி போட்டு அதில் வந்து அந்த ஆயிலில் வேக வைக்க முடியலை. இங்கே பாருங்கள், மஞ்சக்கரு பிரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் இப்படி பிரிஞ்சு வந்துருச்சுன்னா வந்து அப்படியே மாவாக எல்லாம் கலந்து வந்து அப்படியே அந்த எண்ணெயோடு கலந்து போயிடும். அதுக்காக நம்ம வந்து அந்த பிரிஞ்சு வந்துடாமல் கவனமாக போட்டு நல்லா கோல்டன் நிறமாக வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் மெதுவாக திருப்பி திருப்பி வச்சு அந்த எண்ணெயில் வந்து இந்த முட்டையை வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இந்த மஞ்சத்தூள், உப்புத்தூள்லாம் வந்து நல்லா அந்த முட்டையில் கோட்டிங் ஆகிற அளவுக்கு வைக்கணும். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கோல்டு கலரில் வந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இப்போ வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றி நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் பக்குவமாக கவனமாக. ஆனால் இந்த மஞ்சக்கரு கலங்கிராமல் வந்து நம்ம கவனமாக பார்க்கணும். ரொம்ப பொறுமையாக திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. இப்போ நான் தட்டில் எடுத்துட்டேன். இப்போ இந்த இருக்கிற அதே ஆயிலில் வந்து ஒரு வேறு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா அந்த ஆயிலில் வதக்கிடுவோம். ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணோம்னாக்கா வதங்குறது அந்த முட்டையோடு சேர்ந்து வதங்கையில் முட்டை நல்லா இருக்காது. அதனால ரொம்ப நெய்ஸாக கட் பண்ணணும் வெங்காயத்தை. இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இதே போல் நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதோட வந்து இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த கிரேவிக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். பச்சை மிளகாய் 4 போட்டுட்டோம். இந்த 4 பச்சை மிளகாய் எதுக்கு போடுறேன்டா, நான் வந்து மிளகாத்தூள் வந்து இதுக்கு காரத்துக்கு சேர்க்க மாட்டோம். இந்த பச்சை மிளகாயுடைய காரம், மிளகுத்தூளுடைய காரம் இது தாங்க நம்ம அதனால வந்து மிளகாய் வந்து பச்சை மிளகாய் 4 மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது கிரேவிக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுருவோம். ஏன்னா நம்ம அந்த ஆயில்லையும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து எவ்வளோ தேவைங்கிறத பார்த்து போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுப்போங்க. இந்த பாருங்கள், நான் போட்டிருக்க இஞ்சி பூண்டு விழுது அப்படி நிறம் மாறவே இல்லை பாருங்கள். இப்போ அடித்து 10 நாள் ஆயிடுச்சு. இது ஏற்கனவே இது வீடியோ போட்டிருக்கேன். கலர் பாருங்கள் அப்படியே மாறலை. இந்த இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போயிடணுங்க. பச்சை வாசம் போய் நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்கள் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறோம். மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூளையும் நல்லா வதக்கிடுறோம். நல்லா இதோட சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியமான தக்காளி 2 தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த தக்காளி நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்துடணுங்க. நல்லா கிரேவி பக்குவமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி வேக வைக்கணும். நான் இப்போ வர்ற தக்காளியெல்லாம் சீக்கிரம் வேகவே மாட்டேங்குது. எவ்வளோ தான் நம்ம அதை பொடிசா கட் பண்ணாலும் வேக மாட்டேங்குது. இங்கே பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடணும். 1 ஸ்பூன்னாக்கா பெரிய ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூனு. 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து இந்த முட்டைக்கு வந்து மிளகுத்தூள் தாங்க காரமே. நம்மளுக்கு எவ்வளோ தேவை, நான் வந்து 2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ காரமோ அந்த காரம் தேவைப்படுற அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா காரம் வேணுங்கிறவங்க நல்லா நிறைய மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த 2 ஸ்பூன் காரம் போதும் மிளகுத்தூள். அந்த அளவுக்கு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ சிம்மை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மசாலாவெலாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிப்போம். ரொம்ப அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 2, 3 ஸ்பூனுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக அந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். வெந்து நல்லா எண்ணெய் நம்ம அனல் வந்து கம்மியாகுது. ஆனால் சிம்முலேயே இங்கே வந்து வைக்கணும். ஏன்னா இந்த இதெல்லாம் கரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் சிம்முலேயும் வச்சு நம்ம அதுங்க நல்லா மசாலாவெலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மசாலாவை போட்டு நல்லா வேக வைக்கணும். இங்கே பாருங்கள் நான் வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியும் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படியே தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் நல்லா எண்ணெய் வதக்கி நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டையை வந்து அந்த கிரேவிலே போட்டுருவோம். போட்டு மெதுவாக அப்படி ஒன்றுனா என்னமோ பச்சை குழந்தைய எடுத்து வைப்போம்ல, அது மாதிரி மெதுவாக தாங்க எடுத்து வைக்கணும். ஏன்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டோம்னாக்கா நம்ம மஞ்சக்கரு அப்புறம் அவ்வளோதான். கருவாக நிற்காது, அப்படி மாவாயிடும். இப்போ பாருங்கள் மெதுவாக எடுத்து வச்சுட்டு இந்த கிரேவியெல்லாம் வந்து இந்த ஃபுல்லாகவே இந்த முட்டையில் எங்கும் படுற அளவுக்கு மெதுவாக பெரட்டி விடணும். நல்லா கோட்டிங் நல்லா அந்த கிரேவி வந்து எல்லா முட்டையிலையும் படுற அளவுக்கு மெதுவாக பொறுமையாக நம்ம போட்டு விடணும். நான் என்ன பண்ணேன்னா இப்போ இதே போல் கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். என் தம்பி பொண்டாட்டி வந்துச்சு, கொஞ்சம் அதை பாரு உப்பு இதெல்லாம் போதுமா பக்குவமாக பாரு அப்படின்னு. என்ன பண்ணுச்சு சரிங்களா, கரண்டியை போட்டு பட்டுன்னு 2 கிண்டுச்சுங்க. அவ்வளோதான். எல்லாம் என்ன காரியம் பண்ணேன் அவ்வளோதான். அப்புறம் அவ்வளவுமே வந்து மஞ்சக்கராக இருக்காது, மாவாக போயிடும் பாரு அப்படின்னு பிடிச்சி டக்குன்னு நான் கரண்டியை வாங்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம ரொம்ப பக்குவமாக இந்த பெரட்டி விட்டு அந்த ஃபுல்லாகவே முட்டையில் வந்து அந்த மசாலாவெலாம் சாடுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த அப்படியே அனலில் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் நான் அனலில் அப்படியே வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து மல்லித்தூள் நம்ம மல்லித்தலை வந்து அப்படியே ஃபுல்லாக தூவிடுவோம். ஏன்னா இது வந்து நல்லா அனலில் வச்சு 5 நிமிஷம் நான் அனலில் வச்சுட்டேன்னா வச்சு நல்லா அந்த முட்டையெல்லாம் ஃபுல்லாகவே அந்த மசாலாவெலாம் அதில் சாடுற அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. இருக்கிற தண்ணிகளும் வற்றி நல்லாவே வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கிரேவி பக்குவமாக இல்லாமல் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கணும். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடுறேன். நான் செஞ்சிட்ருக்கையிலே என் பையன் வந்து 2 இது எடுத்து சாப்பிட்டாங்க. நான் அடுப்பில் இருறான்னு நல்லா கோட்டிங் ஆகட்டும் நல்லா வேகட்டும்னு அதெல்லாம் முடியாது, எனக்கு கொடுங்க, இது வாசம் அவ்வளோதான் இருக்குது, நான் இப்போவே எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்னு செஞ்சிட்ருக்கையில் எனக்கு 2 முட்டையை எடுத்து வயிற்றில் தள்ளிட்டாரு. இப்போ இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாக்ஸில் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ என் பையன் தொழுக போயிருக்கான். நான் தொழுதுட்டு வர்றவங்களாட்டியும் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்த உடனே ஒரு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நெய் சோறு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் நெய் சோறு, அந்த முட்டை மிளகு வறுவல், சிக்கன் 65, இது தக்காளி ஜாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு ஸ்பெஷல் சாப்பாடு. இந்த மிளகு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோடைய நல்ல காரசாரமான மிளகு வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து அந்த நெய் சோறுக்கு மட்டும் இல்லைங்க, ரசம் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.